தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழில் போதை மாத்திரைகளுடன் 5 இளைஞர்கள் கைது. யாழில் மோட்டார் சைக்கிள் மோதி நபரொருவர் பரிதாபமாக பலி. நாட்டில் வழமைக்கு மாறாக அதிகரிக்கும் வெப்பநிலை, கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள். 2 நாளேயான பெண் சிசு தனியார் நிலத்தில் சடலமாக மீட்பு. ஈரான் மீதான வெற்றியை சிதைக்காதீர்கள், ட்ரம்ப் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. ஹோர்முஸ் நீரிணையை நேற்று கடந்த ஒரே ஒரு கப்பல். அமெரிக்காவில் மோசமாக வீழ்ச்சியடைந்துள்ள ட்ரம்பின் செல்வாக்கு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழில் போதை மாத்திரைகளுடன் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்புத்துறை பகுதியில் நேற்று கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. குறித்த இளைஞர்கள் 57 போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழியங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் வீதியில் பயணித்த நபரொருவர் மோட்டார் சைக்கிள் மோதியதில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நாவலர் வீதியைச் சேர்ந்த கனகரத்தினம் கனகதாசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இவர் கடந்த 18ஆம் திகதி கஸ்தூரியார் வீதியால் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். இதன்போது வலது பக்கம் திரும்புவதற்காக மத்திய கோட்டை நோக்கி சென்ற வேளை பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த விபத்தில் படுகாயமடைந்தவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மனித உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கடும் வெப்பநிலை வானிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ், சர்வதேச ரீதியில் கடந்த சில ஆண்டுகளில் சராசரி வெப்பநிலை வழமையை விட 1 முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளது. இதுவே கடும் வெப்பநிலைக்கு முக்கிய காரணமாகும். பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள எல்னினோ காலநிலை மாற்றத்தினால் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மேலும் அதிகரித்து வருகிறது. இதன் விளைவாக எதிர்வரும் வாரங்களில் நாட்டின் வெப்பநிலை வழமையை விடவும் மிக அதிகமாக காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலையும் ஏப்ரல் மாதம் முழுவதும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரமுவா வடமேல், மேல், வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்கள் வெப்பநிலை அதிகரிப்பினால் கடுமையாக பாதிக்கப்படலாம் என அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பிறந்து 2 நாட்கள் என கருதப்படும் நிலையில் பெண் சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொலனறுவை மீகஸ்வீவ பள்ளிய கொடெல்லை பகுதியில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலம் மீட்கப்பட்டதை அடுத்து மீகஸ்வீவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் சுமார் 2 நாட்கள் ஆனதாக கருதப்படும் சிசுவின் சடலம் தனியார் நிலத்தில் கண்டெடுக்கப்பட்டதாக தகவல் கிடைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சிசுவின் உயிரிழப்பிற்கான காரணத்தை கண்டறிய உடற்கூற்று பரிசோதனைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணைகளை மேகஸ்வேவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய போரில் ஈடுபட்டுள்ள மகத்தான ராணுவ சாதனைகளை அரசியல் எதிரிகள் திட்டமிட்டு சிதைக்க முயல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்சாட்டை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முன்வைத்துள்ளார். தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் இது குறித்து பதிவொன்றை அவர் இட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தீவிர இடதுசாரிகளும் ஜனநாயக கட்சியினரும் இந்த வெற்றியை திசை திருப்ப முயல்வதாக குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்கா பெற்றுவரும் இத்தகைய தீர்க்கமான வெற்றிகளைக் கண்டு அவர்கள் வெறுப்படைவதாகவும் உள்நாட்டிற்குள் குழப்பத்தை உருவாக்கி மக்களின் கவனத்தை திருப்ப முயற்சிப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாடியுள்ளார். நாம் இவ்வளவு முழுமையாகவும் தீர்க்கமாகவும் வெற்றி பெறுவதை அவர்கள் கண்டு அஞ்சுகிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்பதை அமெரிக்க பொதுமக்கள் நன்கு அறிவார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு முதலில் அமெரிக்கா என அவர் தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தை மற்றும் ராணுவ குவிப்பு என இருமுனை நகர்வுகள் நடைபெற்று வரும் சூழலில் ட்ரம்பின் இந்த அரசியல் ரீதியிலான தாக்குதல் அமெரிக்க உள்நாட்டு அரசியலில் பெரும் விவாதத்தையும் கிளப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று ஒரே ஒரு எண்ணெய் டேங்கர் மட்டுமே ஹார்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாக கப்பல்களின் இயக்கத்தை கண்காணிக்கும் மெரின் டிராபிக் தளத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பிலுள்ள ஈரான் தூதரகம் வெளியிட்ட செய்தியில், எதிர்மறை நோக்கமில்லாத கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆனால் அவை தகுந்த ஈரான் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி எக்ரெட் டேங்கர் ஒன்று நேற்று அதிகாலை ஹார்மோஸ் நீரிணையில் மேற்கு திசையில் வளைகுடாவை நோக்கி பயணித்துள்ளதாக தெரிய வருகிறது. அத்தோடு இந்த டேங்கர் வழக்கமான கப்பல் பாதையை விட ஈரான் கடற்கரைக்கு அருகே சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் மொத்தம் 6 டேங்கர்கள் ஹார்மோஸ் நீரிணை வழியாக சென்றுள்ளன. அவற்றில் 3 சீனாவிற்கு சொந்தமானவை, 2 இந்திய நிறுவனங்களுக்கு சொந்தமானவை மற்றும் 1 பனாமாவிற்கு சொந்தமானவையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மீதான மக்களின் நம்பிக்கை 36% சரிந்துள்ளதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த ஆண்டு ஜனவரி 20 ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்றார். இந்நிலையில் கடந்த வாரம் ஜனாதிபதி டிரம்பின் பணி செயல்பாடு, மக்களிடையே உள்ள செல்வாக்கு குறித்து ராய்டர்ஸ் மற்றும் இப்சாஸ் அமைப்புகள் கருத்து கணிப்புகள் நடத்தின. அப்போது அவரது தரவரிசை 40% இருந்தது. இந்நிலையில் நேற்று எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் அவர் 2வது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அவரது செல்வாக்கு 36% குறைந்துள்ளது. தெற்காசிய நாடான ஈரான் மீது ட்ரம்ப் நடத்தும் தாக்குதலுக்கு அமெரிக்கர்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. போர் காரணமாக பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விலையும் உயர்ந்துள்ளதே அவரது தரவரிசை குறைய காரணம் என கூறப்படுகிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நேரடி அல்லது மறைமுகமான எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று பாகிஸ்தானுக்கான ஈரான் தூதுவர் ரெசா அமிரி மொஹதம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசு ஊடகமான இர்னா வெளியிட்டுள்ள இந்த தகவலின்படி, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அண்மையில் தெரிவித்த கருத்திற்கு ஈரான் இவ்வாறு பதிலடி கொடுத்துள்ளது. முன்னதாக ஈரானுடன் தகுந்த நபர்கள் மூலம் தனது நிர்வாகம் பேசி வருவதாகவும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட ஈரான் துடிதுடிப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதனை மறுத்துள்ள ஈரானிய ராணுவ செய்தி தொடர்பாளர், அமெரிக்கா தனக்குத்தானே பேச்சுவார்த்தை நடத்திக் கொள்வதாக கிண்டல் செய்துள்ளார். இதற்கிடையில் இந்த போர் சூழலை முடிவுக்கு கொண்டுவரும் இரு நாடுகளுக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் சேபாஸ் ஷெரீப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தூதுவர், தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் இடையே உரையாடலுக்கான களத்தை அமைக்க நட்பு நாடுகள் முயற்சிப்பதை வரவேற்பதாகவும், இந்த திணிக்கப்பட்ட போர் முடிவுக்கு வர அந்த முயற்சிகள் பலன் தரும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய பதற்றமான சூழலில் ஈரானின் இந்த விளக்கம் சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.